யமதாயகி அப்படின்னு ஒரு படம். கண்டிப்பா சொல்றேன் கைஸ். இது இத்தனை தமிழ் சினிமால இது ஒரு முயற்சி. பிபின் ஜார்ஜின் அப்படின்னு ஒரு டைரக்டரு, அப்புறம் ஜெயசீலன், அப்புறம் இன்னும் எத்தனை டைரக்டர்னு தெரில. மொத்தம் 3 டைரக்டர். டைலாக் ஜெயசீலன் ஒரு டைலாக் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு தமிழ் சினிமாவில் புது முயற்சி. ஏன்னா உண்மையில எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்டு. ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இறந்து போகும்போது வீட்டில் எல்லா சடங்கு பண்ணுறானுங்க. கடைசியில் பார்த்தா அந்த அந்த இறந்து போனோட பெண் உடல் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் யார் நினச்சாலும் தூக்கிட்டு வர முடியலை. அது எதனால? இதாங்க கதை. ஒரு பெண்ணின் சமூக நீதி அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடுத்துருக்கானுங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு தெரியும். பெண்ணை ஊர் எவ்வளோ இழிவாக பேசுது, என்னென்ன பேசுது, இதை தாங்க கதையை எடுத்து வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. அது பேய் படம் மாதிரியும் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் எடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக வேணால் பேய் நமக்கே கொஞ்சம் பதக்குன்னு இருக்கேன். ஏன்னா அது மனசுகள் 1000 கவலையில் இருந்தால் ஒரு பணமோட மனசு அவ்வளோ சீக்கிரத்தில் எரியாது அப்படின்னு நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். ஆனால் அந்த படத்தை பார்த்தோன்னு தெரியும் அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ கவலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த பொண்ணுக்கு சமூக நீதி கிடச்சிச்சா இல்லையா, இதுதாங்க கதை. படம் பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். இல்லை காமெடி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரே சோகம்தான். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் என்னடா இங்கேயே கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. நான் படத்தை பார்க்க தான் தெரிஞ்சு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கதையை வைப்பானாச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட மஸ்ட் வாட்சாக பார்க்கலாம். ஆனால் நைட்டு கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள். நைட்டு ஏன்னா அது ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு புது முயற்சி தமிழ் சினிமாவில். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைலாக் ரைட்லேருந்து எல்லாமே சூப்பர். அதில் ஒரு 2 பாட்டு வருது. 2 பாட்டில் மொதல் பாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி ஒன்று பாடுது. கண்டிப்பாக அது நம்ம ஒரு கிராமத்துக்கே இழுத்துட்டு போயிடும் அந்த ஒரு பாட்டு. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். படம் பார்க்கறதுக்கு உண்மையாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே தரமாக தான் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு பெண்ணின் சமூக நீதி அதை பற்றி இதில் எடுத்து சொல்லியிருக்கானுங்க. படம் பாருங்கள். படம் பார்த்து சொல்லுங்கள்.